ஆனா எங்க வீட்டுல 29 ஓட்டு 23 ஓட்டு விஜய் சாருக்கு தான். இல்ல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. கூட்டணியே இல்லாம ஒரு கட்சின்றது தமிழகத்துல ஆட்சி பிடிக்க முடியும். ஏங்க பிடிக்க முடியாதுன்றவங்களுக்கு தாங்க கூட்டணி தேவை, புரியுதுங்களா? அது கூட்டணியே தேவையில்லாம நான் ஒண்டியா நான் ஜெயிப்பேன்றது தெரியுமா, அதுக்கே முதல் வெற்றிங்க. ஆனா இவருக்கு வரணும், அரசியல் மாற்றம் வரணும். இவங்க ஒரு அரசியல் டிஎம்கே ஏடிஎம்கே மாறி வந்துருக்காங்க, இதுக்காக இவர் வரணும் கண்டிப்பா. இவர் வந்தா நல்ல செய்வார் மக்களுக்கு. நீங்க யாரை நம்புறீங்க? நாங்க முன்னெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லுவோம். இப்ப கலைஞர் ஆட்சியில அதுக்கப்புறம் கலைஞருடைய செய்யறாரு. திருப்பி எப்படி இருக்கோ சொல்ல முடியாது. இளைய தலைமுறை வரலாம். நிறைய பிரச்சனை அவர் வந்தா சரி பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனா அவர் வரணும் கண்டிப்பா. ஆட்சி மாறினாதான் தமிழ்நாடும் நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஆமா ஆமா, என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். எல்லாம் விஜய் நம்பி இருக்காங்க, அவரும் நல்லது பண்ணுவாங்கன்ட்டு இந்த உலகம் நம்புது. கண்டிப்பா பண்ணுவாரு. 2026ல விஜய் வந்துட்டாருன்னா கண்டிப்பா பண்ணுவாரு. கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். எல்லா ஓட்டுமே எங்க தளபதிக்கு தான், டிவிக்கு தான் ஓட்டு. புரியுதுங்களா? எங்க தளபதியை நாங்க வர இப்ப சிஎம்மா ஆக்கும். எங்க தளபதி நல்லா பண்ணுவாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் மேல நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அவ்வளவு நம்பிக்கைனா எப்படி சொல்றது, அவர் சினிமால இருந்து அவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. எங்க தலையணி என்ன சொல்லிடுறாருன்னா எல்லாரையும் ஒற்றுமையா தான் இருக்க சொல்லிடுறாரு. யாருமே பிரிச்சு பார்க்காத, தனித்தனியா இருக்காதீங்க, எல்லாரும் அவங்கவுங்க ரசிகராவே இருங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் நாங்க ஒற்றுமையா இருப்போம். தனித்தனியா பிரிச்சு பார்க்கறது அவங்க வேற, அது வேற ரகம். நாங்க எப்படி சொல்றது, நான் தலைவியும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கண்டிப்பா ஓட்டு போடுவேன். இந்த வரல தளபதி தான், டிவிக்கு தான் விசில் அக்ஷனே போடுவோம் ஓட்டு. நாங்க விசில் போடு நம்பி நண்பா, விசில் போடு.